அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் சென்ற வாரம் பார்த்த பல்தேர்வு வினாக்களின் தொடர்ச்சியாக இன்றும் தொடர்ந்து நாங்கள் இந்த பல்தேர்வு வினாக்களை எவ்வாறு இலகுவாக செய்வது என்பதை நாங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் சென்ற வாரம் சொன்னது போல் இதுதான் உங்களுக்கு கூடிய புள்ளிகளை தரப்போகின்றது. ஆகவே கூடிய கவனம் செலுத்த வேண்டிய இடம் இது. 5 விடைகள் அங்கே இருக்கின்றது. அதில் 5 எவ்வாறு தெரிந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்றதை மிக கவனம் அந்த எண்ணக்கருவோடு நாங்கள் தொடர்ந்து இன்றும் பல விடயங்களை ஆராய்வோம். ஆகவே 5 விடைகள் இருக்கிறது. அந்த 5 விடைகளில் எவ்வாறு நாங்கள் அந்த நல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்க போகிறோம், மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்றதை நாங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு பக்கம். நான் இங்கு சிலதுகளை உங்கள் விளங்கப்படுத்துறதுக்காக இங்கே உதவிகளாக சில குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. ஆனால் அது எழுதித்தான் இந்த பல்வேறு வினாக்கள் செய்யணும் என்ற தேவை இல்லை, அது உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி பேப்பரை அணுகும் பொழுது எவ்வளோத்துக்கு எழுதுறதை குறைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட பயிற்சிகள் திட்டமிட வேண்டியது அவசியம். ஆகவே இங்கு தரப்பட்ட உதவிகள் என்பது அந்த வினாவை புரிந்து கொள்வதற்கு ஒழிய அது அந்த முறையில் நீங்கள் எழுதி படிக்கிறதுன்றது பிழையான முடிவு. ஆகவே நீங்கள் அதை கொண்டு நாங்கள் எவ்வாறு இலகுவாக அந்த கேள்வியை செய்யலாம் என்றதில் கவனம் எடுங்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இன்றும் நாங்கள் பார்ப்போம் சில வினாக்களை. ஆகவே அந்த வகையில் இன்று நாங்கள் முதலாவது வினாவாக 4 மீட்டர் நீளமுடைய அழுத்தமானி கம்பியானது ஒவ்வொன்றும் 1 மீட்டர் நீளமுடைய 1, 2, 3, 4 என்னும் 4 கம்பிகளை கொண்டுள்ளது. தடை R1 உடன் சமநிலை நீளம் 3ஆம் கம்பியின் மத்தியில் பெறப்பட்டது. 3ஆம் கம்பியின் மத்தியில் பெறப்பட்டதா கவனிக்க வேண்டும். 3ஆம் கம்பி இருக்கு, அது இந்த மத்தியில் சமநிலை நீளம் பெறப்பட்டது. R1 + R2 உடன் சமநிலை நீளம் 2ஆம் கம்பியின் மத்தியில் பெறப்பட்டது. R1 R2 விகிதமானது. அப்போ இதுவும் நாங்கள் இலகுவாக கேள்வியை புரிந்தால் இலகுவான வினாவாக அமையும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த கலத்தின் சக முனைவு இணைக்கப்பட்டது. அதான் பூச்சிய முடிவிடம் என்று சொல்கிறோம். நாங்கள் அதிலிருந்து தான் அளக்க போகிறோம். ஆகவே இதில் இந்த பூச்சிய முடிவிடத்திலிருந்தான் தூரங்கள் அளக்க போகிறோம். அவை R1க்குரிய இந்த R1க்குரிய சமநிலம் 3ஆம் கம்பியின் மத்தியில். ஆகவே நான் ஏற்கனவே குறிக்கப்பட்ட மத்திய என இங்கே ஒவ்வொரு கம்பியும் 1 மீட்டர். ஆகவே இந்த பூச்சிய முடிவிடத்தின் மொத்த நீளம் 1.5 சென்டிமீட்டர் இந்த மீட்டராக இருக்க போகுது. 1.5 மீட்டராக இருக்க போகுது. திருப்பி அந்த பியை சிக்கு இணைக்கல, அதாவது R1 + 2க்குரிய சமநிலை நீளம் அப்போ இணைக்கல. இப்போ 2ஆம் கம்பியின் மத்தியில் கிடைக்குது. ஆகவே 2ஆம் கம்பியின் மத்தியில் கிடைக்குது. அதாவது அப்போ உங்களுக்கு தெரியுது R1க்குரிய சமநிலை நான் இந்த நீளத்தில் குறிக்கப்பட்ட நீளம் 1.5 1.5. R2க்குரிய சமநிலை நீளம் இந்த சிவப்பால் குறிக்கப்பட்ட பகுதி, அதாவது இங்கால 0.5 அங்கால 0.5 1 மொத்தமாக இங்கே இருந்த நீளம், அதான் R1 + R. நான் தனியே R2க்குரிய சமநிலம் அந்த சிவப்பாக குறிக்கப்பட்ட பகுதி, அதாவது 1 மீட்டர். மற்றது இந்த R1க்குரியது 1.5 மீட்டர். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு 1.5 1 அவ்வளோதான். ஆகவே விட என்ன, எங்களுக்கு 3/2 என்றது இலகுவாக பெறக்கூடியதாக அமைகின்றது. ஆகவே இந்த வகையில் கேள்விகளை நாங்கள் அதில் தரவுகளை டக்குன்னு குறித்து கொண்டு போகிறோம். அந்த புள்ளிகளை இவ்வளோதான் முதலாவது. அடுத்தது அப்போ இப்போ R1 R1 + R2 போட்டு எல்லாம் சுருக்கி கிட தேவையில்லை. R1க்குரிய நீளம் 1.5, மிச்சம் இருக்கிற மேலதிகமாக வந்தது 1 மீட்டர். ஆகவே 1.5 1 3/2 என்றது இலகுவாக பெறக்கூடியதாக அமையும். அடுத்ததாக உருவில் காட்டப்பட்டுள்ள தர்க்கப்படலைக்கு ஒத்த உண்மை அட்டவணை. அப்போ இந்த தர்க்கப்படலையும் நீங்கள் கூடுதலாக அவதானித்திருப்பீர்கள். அதாவது XOR நாட் ஏன் அங்கே எல்லா அங்கால குறிக்கப்பட்டிருக்கு ஓருண்ட நாட் நோர் கதவம். ஆகவே இங்கே உங்களுக்கு தெரியும்
இங்கே ஏ என்றது வருது, இங்கே பின்ற பார் ஏ டாட் பி பார், அதே மாதிரி கீழே உள்ளது ஏ பார் டாட் பி, அது ரெண்டும் சக ஆல போய் பார் வரப்போது அங்கே வட்டம் போட்டுருக்கு. ஆகவே அது அதாவது எக்ஸ்ஓஆர்ண்ட நாட், எக்ஸ்ஓஆர்ண்ட நொட்டண்டா உங்களுக்கு தெரியும் ரெண்டும் ஒத்த தன்மைகளாக இன்புட் ரெண்டும் ஒன்றாக இருந்தால், அதாவது 0 0 இருந்தால் அவுட்புட் 1 இருக்கும், அல்லது 1 1 இருந்தால் அது 1 இருக்கும். ரெண்டும் ஒத்த ஒரே தன்மையாக இருந்தால் அவுட்புட் 1, வித்தியாசமாக இருந்தால் அது 0 இருக்கும். ரெண்டது அந்த எங்களுக்கு எக்ஸ்ஓஆர்ண்ட என்எக்ஸ்ஓஆர்ண்ட கேட்டுக்குரிய உண்மை அட்டவணையாக இருக்கும். ஆகவே இதில் நீங்கள் நேரடியாகவே இதுக்கு விடைக்கு போயிடலாம். முதலாவது அது எங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். ரெண்டு வித்தியாசம் இருந்தால் 0 இருக்கும். மாறி எக்ஸ்ஓஆர் கேட்டில் இது ரெண்டும் ஒன்றாக இருக்கும், மிச்சம் ரெண்டும் 0 இருக்கும். இங்கு மாறி வரும். ஆகவே இந்த கேட் உங்களுக்கு இலகுவாக நேரத்தை குயிக்காக எடுக்கக்கூடிய பகுதி ஞாபகப்படுத்தி வைப்பதன் மூலம் எங்களுக்கு சில விடயங்கள் ஞாபகம் படுத்தி வைக்கிறது கட்டாயம். அதான் எங்கள் எண்ணம் வேகமாக சேரும். சிலதுகள் இதுகள் எல்லாத்தையும் திருப்பி எழுதி பார்த்து மினக்கிட வேண்டியது. இந்த படத்தை கண்டோன்னமே இது என்னைக்கு என்றது தெளிவாக ஏற்கனவே இதை பற்றி கட்டாயம் பார்த்துருப்பீங்களே எல்லாரும். ஆகவே அந்த வகையில் முதலாவது. அடுத்தது ஏபி என்னும் முறையே M1 M2 திணிவுகளை உடைய M1 பெரிது M2, M1 பெரிது M2 இரு பொருட்கள் ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் லேசான இழையின் இரு முனைகளுக்கு இணைக்கப்பட்டு இழை தொய்யாதவாறு பிடிக்கப்பட்டு ஓய்விலிருந்து விளவிடப்படுகிறது. சிறிது நேரம் ஆர்முடுகிய பின்னர் இழை அறுகிறது. பொருள் B ஆனது கப்பியில் மோதாது எனின் ஆரம்பத்திலிருந்து AB ஆகியவைகளின் இயக்கங்களுக்கான வேக நேர வரைவு. அப்போ பாருங்கோ, M1 பெரிது, அதாவது A பெரிது, ஆகவே அது கீழ் நோக்கி இயங்க போகுது. அப்போ கீழ் நோக்கி இயங்குதென்றால் உங்களுக்கு தெரியும், கீழ் நோக்கி சுயாதீனமாக அந்த இழை இல்லாமல் நாங்கள் அந்த பொருள் இயங்கினால் அதின் ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியோட விழும். இழை இல்லை தொங்க விடப்பட்டு விழும் பொழுது புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட குறைவாக இருக்குமே, நிலுவை மேலே இருக்குது. ஆகவே விசை மேலே இருக்கிறபடியாக அதின் ஆர்முடுகள் ஜியை விட குறைவு. ஆனால் ரெண்டின் ஆர்முடுகளும் பருமன்ல சமன். இது கீழே இயங்குது, அது மேலே போது ரெண்டின் பருமன் சமன். அவ்வாறு கீழே இயங்கி கொண்டிருக்கீங்களே அறுந்து போது இழை. அப்போ இழை அறந்தால் அது பி சில நேரம் போய் கப்பியோட மோதலாம், ஆனால் அவ்வாறு மோதல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த வேகத்தோட போய் ஓய்வடைந்து திருப்பி புவியீர்ப்புகளை விடப்போகுது. அப்போ முதல் ஆர்முடுகள் ஒன்று இருக்குது, அருந்தாப்புற ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவியீர்ப்பு ஆர்முடுகளும் ரெண்டும் ஒரே திசையில் இருக்குது ஜி, ஆனால் முதல் ஆர்முடுகள் ஒன்று கொண்டு ஒப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா இது ஏ கீழே போனால் பி மேலே போகுது. ரெண்டு சந்தர்ப்பத்திலும் ஆர்முடுகளின் பருமங்கள் சமனாக இருக்குது. அதாவது இது கீழ் நோக்கி ஆர்முடினா அது மேல் நோக்கி அந்த பருமனம். ரெண்டும் புவியீர்ப்பு ஆர்முடுகள், ரெண்டும் ஜி, ஆனால் ஏ விட ஜி கூட என்றது நாங்கள் தெளிவாக தெரிய வேண்டும். அந்த வகையில் இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும். என்ன, ஏ கீழ் நோக்கி ஒரு திசையில் ஆர்முடுகளாக இருந்து அடுத்த ஆர்முடுகள் எதிர் திசையில், ஆனால் பருமனில் சமனாக இருக்கணும். ஆகவே இது நாங்கள் சாய்வு குறைவு இங்கே கூட அது பிள்ளை. ரெண்டாவது எங்களுக்கு தெரியும், இந்த சாய்வும் என்ன எதிர் திசை, பருமன் இந்த கோணம் சமனாக இருக்கக்கூடிய திசை எதிர். ஆகவே சாத்தியமே கொண்டு எதிர் திசை. அறந்த பிறகு ரெண்டு ஆர்முடுகளும் சமன், ஏயும் பியும் சமனாக இருக்குது. ஆனால் இதை விட அதின் படித்திறன் கூட வாகம் இருக்குது. ஏன், அது புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட போகுது. முதல் உள்ள ஆர்முடுகளை விட முதல் உள்ள ஆர்முடுகளை விட அறந்தா பிறகு உள்ள ஆர்முடுகள் பெரியது. ஆகவே சாய்வு கூடிட்டுது. ஆகவே ரெண்டாவது விடையே இங்கு பொருத்தமாக அமையுது. ஆகவே இதில் பார்த்தோன்னே எங்களுக்கு விடைய இலகுவாக பெறக்கூடிய இருக்கும். ஒன்று கொண்டு ஒப்போசிட் என்ற கருத்து. அதே நேரத்தில் அறந்தா பிறகு புவியீர்ப்பு ஆர்முடுகள், முன்னர் உள்ள ஆர்முடுகளை விட அருந்த பின்னர் ஆர்முடுகள் பெரியது. அது ரெண்டும் ஒரே திசை. ஆகவே சாய்வு ஒரே திசை, ஒரே மாதிரி இருக்குது, சமாந்திரம். இது ஒன்று கொண்டு ஒப்போசிட் என்றபடியாக மேலே கீழே. ஆகவே ரெண்டாவது விடை நீங்கள் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக
1 மீட்டர் கனளவுடைய சிறிய மூடிய அறையில் வளியின் வெப்பநிலை 30 பாசியும் தொடர் வீரப்பதன் 80% ஆகும். வளியின் வெப்பநிலை 20 பாசி ஆகும் போது அறை நிரம்பல் அடைந்துள்ளதுடன் ஒடுங்கிய நீர் அகற்றப்பட்டது. மீண்டும் வளியின் வெப்பநிலை 30 பாசி ஆகும் வரை அதிகரிக்கப்பட்டால் தற்போது தொடர் வீரப்பதனை பற்றி கேட்டு 30 பாசி 20 பாசி வெப்பநிலைகளில் நிரம்பலாவியின் தனி ஈரப்பதன்கள் முறையே. தனி ஈரப்பதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், 1 மீட்டர் கனத்தில் உள்ள வளிமண்டல வழியில் உள்ள நீராவியின் அளவு, 1 மீட்டர் கனத்தில் உள்ள நீராவியின் அளவு தான் தந்திருக்கு. ஆகவே எங்களுக்கு 20 பாசியில் கொள்ளக்கூடியது தான் 17.4 தர 10 செய்யார விடுவோம். அப்போ 17.4 மட்டும் யோசிப்போம். இதுதான் அந்த 20 பாசியில் கொள்ளக்கூடியது. 30 பாசியில் அதான் கொண்டுள்ள திணிவாக இருக்கப்போ. அப்போ கொண்டுள்ள திணிவு தான் 17.4. கொள்ளக்கூடியது 30 பாசியில் 30. அது எங்களுக்கு இந்த 80% தொடர் வீதப்பெண்ணு தேவையில்லை. இஞ்சலங்களுக்கு நிரம்பல் அடைஞ்சு சொன்னபடியா எங்களுக்கு இந்த 20 பாசியில் கொண்டுள்ள திணிவு 17.4 அது கொண்டுள்ள திணிவாக இருக்குது. 30 பாசியில் அந்த 20 பாசியில் கொண்டுள்ள அந்த நிரம்பல் அடைகிற திணிவு தான் 30 பாசியில் கொண்டுள்ள திணிவாக இருக்க போகின்றது. அந்த கொண்டுள்ள திணிவிலே கீழ் கொள்ளக்கூடியது இந்த 30. அப்போ எங்களை 10,000 விட்டுட்டு 17.4 கீழ் 30 தர 100%. ஆகவே அதை நாங்கள் அந்த வகையில் இதை பார்த்தோன்னே தெரியுது, இந்த 3 விடையும் சாத்தியமில்லை. ஏன் 17.30 50 விட கூட. ஆகவே உடனடியாக 3ஐ நீக்கலாம். அடுத்த இந்த 2 தான் எங்களுக்கு வரப்போகுது. அதையும் ஈஸியாக இப்படி பார்க்கலாம். 17.4 30 பார்க்கவே தெரியுது. 3ஆல் சுருக்கினா என்ன 3 5 15 3 8 24. அப்போ பார்த்தோன்னே விடையை கொடுத்து கொள்ளலாம். அப்போ இதில் கொண்டுள்ள திணிவு தான் கொள்ளக்கூடிய திணிவு. 17.4 கொண்டுள்ள திணிவாக இருக்க போது, அதாவது 30 பாசியில். ஆகவே 58% இருக்க போது. ஆகவே நான் அதை நீங்கள் செய்து பார்க்கணும்னு நினைச்சால் 30 பாசியில் சாரீரப்பதன் கொண்டுள்ள திணிவுங்கள் கொள்ளக்கூடிய திணிவு தர 100. ஆகவே அந்த வகையில் நான் 17.4 தர 10 போடையில் கீழ் 30 தர 100. ஆகவே அந்த வகையில் 58% கிடைக்கின்றது. ஆகவே இந்த வகையில் நீங்கள் கேள்வியை எழுத தேவையில்லை. இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு மனதால் விடையை கொடுக்கக்கூடிய பகுதி. சரி, இதெல்லாம் நேரத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய பகுதி. அப்போ இதில் நிரம்பலாவி எந்த சந்தர்ப்பத்தில் கொண்டுள்ள திணிவு கொள்ளக்கூடிய திணிவு குறித்த வெப்பநிலையில் குறித்த கனளவு கொண்டுள்ள நீராவியின் திணிவுக்கும், அதே வெப்பநிலையில் அதே கனளவு கொள்ளக்கூடிய நிரம்பலாவியின் திணிவுக்கும் இடையே உள்ள விகிதம். அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்றதிலும் தெளிவாக தெரிய வேண்டும். அடுத்ததாக நீரின் மும்மை புள்ளி வெப்பநிலையிலும் வெப்பநிலை டீட்டாவிலும் வெப்ப இணையின் மின்னியக்க விசைகள் 2 மில்லி வோல்ட் 2.4 மில்லி வோல்ட்டும் ஆகும். வெப்பநிலையுடன் வெப்பமான இயல்பின் மாற்றம் ஏக பரிமாணமானது, நேர்வித சமனாக மாறும். ஆயின் டீட்டாவின் பெருமன். அப்போ எங்களுக்கு தெரியும் மும்மை புள்ளி என்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மும்மை புள்ளி தூய பனிக்கடி தூய நீர் நிரம்பலாவி 3 சமநிலை இருக்கக்கூடிய அந்த நிலைத்த வெப்பநிலை 273.16. சரியா, டீட்டா என்று தந்திருக்கு. இப்போ டீட்டா என்று வளமையாக குறிக்கிறது பாய்சி, டி என்றது கேள்வி. ஆகவே அந்த வகையில் நாங்கள் ஈஸியாக அந்த விகித சம பண்பை பயன்படுத்தி விகித சம பண்பை பயன்படுத்தி நாங்கள் விடைய நேரடியாக போக முடியுமா? எதுக்கு இந்த 2குள்ள வித்தியாசத்துக்குரியது, அதாவது 3வது விடைக்கு போகலாம் என்றது பார்ப்போம். இந்த மாதிரி ஈஸியாக 3வது விடைக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி படத்தை கறிக்கொள்ளலாம். 273.16 தான் எங்களுக்கு 2 மில்லி வோல்ட். டி என்று போடுறேன், கேள்வி இல்லை, 2.4. ஆகவே நேரடியாக
இந்த நீளத்துங்கள் இந்த நீளம் என்றது அந்த நீளத்துங்கள் அந்த வீத சம பண்பை பயன்படுத்தினோம். அல்லது உங்களுக்கு நேரடியாக நீங்கள் இதை எழுதாமல் செய்கிறதும் கொண்டு எடுத்து 2.4 2 டீயுங்கள் பெறுமதி. ஆகவே இவ்வளவு எங்களுக்கு கெல்வின் என்று கிடைக்கிறது. அப்போ கெல்வினை பாசி ஆக்குறதுக்கு 273.15 கழித்தா கிடைக்கப்போம். ஆகவே இதுவும் நீங்கள் அந்த விகிதத்தை பயன்படுத்தி நீங்கள் மனதால் பார்க்க முடியுதா என்றதை கூட கவனம் எடுக்க வேண்டியது உங்களோட பக்கம். ஆகவே எவ்வாறு வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுக்கலாமா? அடுத்ததாக இன்னொரு வினாவுக்கு செல்லும் பொழுது, குவிவில்லைக்கு முன்னால் 19 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒளிப்பொருள் O உள்ளது. தலைமை அச்சுக்கு செங்குத்தாக 1.5 முறிவுச்சுட்டியும் 3 சென்டிமீட்டர் தடிப்புமுடைய செவ்வக வடிவான கண்ணாடி குட்டி ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு வைக்கப்பட்டுள்ளது. வில்லையிலிருந்து 36 சென்டிமீட்டர் தூரத்தில் ஓவின் மெய்பிம்பம் பெறப்பட்டது. வில்லையின் குவியத்தூரம் ஆகவே இதுவும் நீங்கள் மனதால் பார்க்க முடியுமா, எழுதித்தான் பார்க்கலாமா என்றால் நீங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுத்தால் இலகுவாக விடைய அடையலாம். இப்போ இந்த 3 சென்டிமீட்டர் தடிப்புடைய குட்டியால் விலகல் எவ்வளவாக இருக்கும்? ஆகவே எங்களுக்கு தெரியும் d is equal to இடப்பெயர்ச்சி 1 - 1/n into t. அப்போ 1 - 1/n முறிச்சு டி 1.5 3 2 3. அப்போ 2 3 என்ன 1 - 2 3 தர 3. ஆகவே 1 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. 1 சென்டிமீட்டர் முன்னுக்கு வரப்போகுது. அப்போ 1 சென்டிமீட்டர் முன்னுக்கு வரப்போகுது என்றால் மொத்தமாக 18 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது. 36 சென்டிமீட்டர் தூரத்தில் பிம்பம் கிடைக்குது. 18 வைக்கிற 36 2 மடங்கு தூரத்தில் 2 மடங்கு தூரத்தில் பிம்பம் கிடைக்குது என்றால் பொருள் தூரம் முதலாவது விடயம் பொருள் F-க்கும் 2F-க்கும் இடையிலான் இருக்க போகுது. ரெண்டாவது விடயம் அந்த தூரம் பொருள் தூரம் குவிய தூரத்தின் 1.5 மடங்காக இருக்கும் என்றதும் தெரிந்திருந்தால் சிறப்பு. ஏன் 2 மடங்கு உங்களுக்கு தெரியும். பொருள் 2F-ல் வச்சா பிம்பம் 2F-ல், பொருள் F/2 தூரத்தில் வச்சா பிம்பம் F-ல் உருவாகுது. அதே மாதிரி பொருள் 1.5F தூரத்தில் வச்சா 3F-ல் உருவாகும் 2 மடங்கு உருப்பெருத்த பிம்பம். அதுக்கான கோவைகளெல்லாம் நீங்கள் இலகுவாக பெற்று வச்சிருக்கலாம். டாக்டர் கண்டுபிட சொல்லக்கூடியது. அதாவது மெய் பிம்பத்துக்கு குறிவிளக்க பயன்படுத்தி குவிய தூரத்துக்கும் உருப்பெருக்க விலகு என்ன தொடரும், நீங்களே அதை கோவையை பெற்று வைங்க, மனதால் பார்க்கக்கூடிய நான் டாக்டர்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த மாதிரி. ஆகவே இந்த 18 சென்டிமீட்டர்ன்றது 1.5F. ஆகவே விடைய எங்களுக்கு 1.5F ஆக இருந்தால் அது இந்த குவிய தூரம் என்ன என்றதை நாங்கள் இலகுவாக 12 சென்டிமீட்டர்னு போல. அதாவது உங்களுக்கு தெரியும் 18 விட குறைவாக இருக்க போது அது F-க்கும் 2F-க்கும் இடையில இருக்க போது. ஆகவே 1.5F தான் 18 என்றால் அதிலிருந்து 2 18 முதலாவது அதிலிருந்து இடப்பெயர்ச்சி எப்படி அடையுது. ஆகவே நாங்கள் இதை முதல்ல இந்த கருத்தை ஒரு கதிர்படத்தை கீறி நல்ல தெளிவாக அந்த விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியது கொண்ட பக்கம். இப்போ நாங்கள் இதை சொன்னோன்னா உங்களுக்கு அது என்ன மாதிரி இது பிம்பம் சென்று அதாவது பொருளில் இருந்து கதிர் பிம்பத்தை சென்று அடைய போகுது. அந்த வகையில் பாருங்க, இதெல்லாம் பொருள் இருக்குது. இந்த பொருளில் இருந்து கதிர் ஒரு கதிர்படத்தை நான் கீறேன், ஒரு கதிரை கீறுறேன், இப்படி ஒரு கதிர் வெளியேறுது, நோக்கி முறியுது, திருப்பி அதுக்கு சமாந்தரமாக வெளியேறும், திருப்பி எங்களுக்கு போய் 36 சென்டிமீட்டரில் பிம்பம் உருவாகுது. அப்போ 36 சென்டிமீட்டர் தூரம் இந்த தூரம் இதான் இந்த தூரம் தான் 36 சென்டிமீட்டர் தூரம் என்று தெரியும். இது இந்த இடப்பெயர்ச்சியை பார்ப்போம் D. இதால் வர இடப்பெயர்ச்சியான் 1 - 1/n என்றபடியாக 2/3 × 2 1 சென்டிமீட்டர். அப்போ இடப்பெயர்ச்சி இதை நீட்டினா வரதான் இடப்பெயர்ச்சி. அந்த தூரம் இந்த 1 சென்டிமீட்டராக இருக்க போகுது. இந்த 1 சென்டிமீட்டர் பொருள் தூரம் தான் 18 சென்டிமீட்டர், பிம்பத்தூரம் 36 சென்டிமீட்டர். ஆகவே இது 2 மடங்கு தூரத்தில் இருக்கு.
ஆகவே இந்த தூரம் 1.5 2 மடங்கு தூரத்தில் இருந்தால் இந்த பொருள் தூரம் குவிய தூரத்தின் 1.5 மடங்காக இருக்கும் என்றதை ஞாபகப்படுத்தி வைக்கிறது சிறப்பு. 2 மடங்கு. இப்போ சிலதுகளை ஞாபகப்படுத்தினால் f/2 தூரத்தில் வச்சா எஃப்ல பிம்பம் உருவாகும், 2fல வச்சா 2fல பிம்பம் பொருள் அளவானது. அப்போ இப்போ இதில் இன்னொரு விடயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள, மாய பிம்பம் 2 மடங்கு உருப்பெருத்த பிம்பம் கிடைக்கணுமெண்டா f/2 தூரத்தில் பொருளை வைக்கிறோம். மெய் பிம்பம் 2 மடங்கு உருப்பெருத்த பிம்பம் கிடைக்கணுமெண்டா f/2 அதாவது 1.5 தூரத்தில் வைக்கணும். வச்சா அங்கே கிடைக்க போகிறது 2 மடங்கு உருப்பெருத்த தலைகீழான பிம்பம் கிடைக்க போகுது. ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு நான் 1.5f அல்லது 3/2f தான் 18 சென்டிமீட்டர். அந்த வகையில் f என்றது 12 சென்டிமீட்டர். அப்போ இதெல்லாம் உண்மையாக கூட நேரத்தை செலவழிக்கிற கேள்வியாக இருக்கிற அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோன்னே விட கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மாறலாம். அப்போ அதுதான் நான் சொல்லக்கூடியது பயிற்சி. நீங்கள் இந்த காலத்தில் செய்த கேள்விகளை எவ்வாறு இலகுவாக நுட்பமாக குயிக்காக செய்யலாம் என்றதை கொஞ்சம் கவனம் எடுத்தால் நீங்களா உங்களுக்கு ஒரு கிரியேட், நீங்களே கோவை, இப்போ நான் யூவிங்கள் u+v உங்களுக்கு ஏற்றபடி ஏற்கனவே ஒரு கோவைகள் இருக்குது, அதை இலகுபடுத்துறது உங்களுக்கு ஏற்றபடி நீங்களாக கோவைகளை உங்களோட உருவாக்கம். அதை இப்போ குவிய தூரத்துக்கும் உருப்பெருக்கும் என்ன தொடர்பு, குவிய தூரத்துக்கும் பொருள் தூரத்துக்கும் என்ன தொடர்பு, மெய் பிம்பத்துக்கும் குவிய தூரத்துக்கும் மாய பிம்பத்துக்கும் குவிய தூரத்துக்கும் என்ன தொடர்புகள் என்றதெல்லாம் நீங்கள் கோவைகளாக எடுத்து சிலதுகளை ஞாபகப்படுத்தி, ஏன்னா மெய் பிம்பம் 2 மடங்கு உருப்பெருத்த பிம்பம் கிடைக்கணும், மாய பிம்பம் கிடைக்குமெண்டா இப்படி 3 மடங்குண்டா அப்படி நீங்கள் விரும்பினா அதை போட்டு பார்க்கலாம். அப்போ அப்படி நாங்கள் முதலே ஒரு சிறப்பான பயிற்சி எடுப்பதன் மூலம் இவ்வாறான கேள்வியெல்லாம் கூடிய நேரத்தை மிச்சம் பிடிச்சு கொள்ளலாம். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது, சரியான முறையில் பயிற்சி எடுத்தால் 2 மணித்தியால பேப்பர், ஏன்னா 1 மணித்தியாலத்தில் முடிக்க வேணும் என்ற டார்கெட் இருந்தால் 1.5 மணித்தியால முடிக்கலாம். நிச்சயமாக 1 மணித்தியாலத்தில் முடிக்கணுமென்றதை விட 1.5 மணித்தியால முடிக்கலாம். ஏன் கணவருக்கு அந்த 10 பக்கம் 12 நேரம் 12 பக்கத்துக்கு 10 பக்கத்துக்கு குறையாமல் கேள்வி வருது. அதை பார்த்தோன்னே சில பேருக்கு இவ்வளோத்தையும் நான் வாசித்து முடிப்பேனா என்றதான் மிகப்பெரிய ஆதங்கமே. அதுக்கான பயிற்சி ஒரு காலம் செய்யலை, அந்த நேரத்தில் அந்த பயிற்சி செய்ய பிடிக்கிறது. இப்போ மிக கூடிய கவனம் எடுக்கிறது வாசிக்கிறது. டக்குண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எழுதுறது இல்லை, அந்த 5 விடைகளிலிருந்து எவ்வாறு விடையை பெற போகிறீங்க என்றதில் கூட கவனம் எடுக்க வேண்டியது உங்களோட பக்கம். ஆகவே ஒவ்வொரு வினாவையும் அனுபவித்து செய்யுங்க. அதை ஒவ்வொன்றையும் சொல்லி இப்போ நான் இதில் படத்துக்குற நோக்கம் உங்களை அதை கேள்வியை புரிகிறதான். இப்போ இதெல்லாம் நான் திருப்பவும் சொல்கிறேன், இதை இப்படி எழுதி கேள்வி விட செய்கிறது இல்லை. இது உங்கள்ட சில ஐடியாக்களை கொண்டு வர, ஒரு கிரியேட்டிவான சிந்தனைகளை புதிய புத்தாக்கங்களை கொண்டு வரதான் இந்த உதவியின் நோக்கம். ஆகவே அந்த வகையில் அடுத்ததை பார்த்தால், அடிப்பரப்பளவு ஏயுடைய பாத்திரம் ஒன்றில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டு பாத்திரம் திரவம் ஒன்றில் H0 ஆழத்துக்கு அமிழ்ந்து மிதக்கின்றது. தற்போது பொருள் உருவில் காட்டப்பட்டவாறு லேசான இலையினால் தொங்கவிடப்பட்ட போது பாத்திரம் அமிழ்ந்து மிதக்கும் ஆழம் ஏச்சாகும் பொருளின் கனளவு. ஆகவே இந்த 2 படத்தில் இருந்து பொருளின் கனவை கேட்டிருக்கு. 2 சந்தர்ப்பத்திலும் மிதக்குது, 2 சந்தர்ப்பத்திலும் மொத்த நிறை மாற இல்லை. ஆகவே அமிழ்ந்த கிணளவு மாறாது, 2 சந்தர்ப்பத்திலும் அமிழ்ந்த கிணளவு மாறாது. ஆகவே முதலாவது சந்தர்ப்பத்தில் அமிழ்ந்த கிணவு H0 குறுக்கொடுறப்பே H0. 2வது சந்தர்ப்பத்தில் அமிழ்ந்த கிணளவு பாத்திரம் அமிழ்ந்த கிணளவு H/A. இப்போ 2க்குள்ள வித்தியாசம் தான். ஏன் அந்த H/A ப்ளஸ் அதுன்ற கிணளவு தான் இந்த மொத்த கிணளவுக்கு சமனாக இருக்குது. ஆகவே அந்த வகையில் இலகுவாக முதலாவது சந்தர்ப்பத்தில் H0, 2 சந்தர்ப்பத்தில் மொத்த கிணளவு H0 தான், அங்கே பாத்திரம் அமிழ்ந்த கிணளவு H. அப்போ கழிச்சு விட்டால் எங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த பொருளின் கிணளவு. அப்போ இதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்ன, மிதக்குது. இது இவ்வாறான கேள்விகளும் இப்போ நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். அப்போ இதுகளும் நாங்கள் மிதக்கைகளை பொருளின் நிறை மாறவில்லை, ஆகவே மேலுதைப்பு மாறாது, ஆகவே அமிழ்ந்த கிணளவு மாறாது, 2 சந்தர்ப்பத்திலும் அமிழ்ந்த கிணளவு சமன். ஆகவே இந்த கிணளவிலிருந்து
பாத்திரத்தின் அமிழ்ந்த கனவை கழிச்சு விட்டால் மிச்ச கனவு வரப்போது அந்த குட்டியின் கனவு. அதை நாங்கள் விரும்பினா கோவையில் எழுதணுமெண்டா 2 சந்தர்ப்பத்திலும் 2 சாம்பாடு எழுதி பெறலாம். நான் அதையும் நான் காட்டி விடுறேன். ஏன் அதில் வச்சுக்கொண்டு உங்களால் சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த விட எங்களுக்கு பார்த்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரி இப்படி இருக்குது. இந்த முதலாவது நிறை சமன் AH0 திரவத்தின் அடர்த்தி ρWg. அதே மாதிரி 2வது சந்தர்ப்பத்திலும் அதே mg தான் AH ρWg + V ρg. இது பொதுவாக எழுதுறது. ஆகவே இந்த 2லும் இருந்து எங்களுக்கு தெரியும் இந்த கனளவு தான் இந்த 2 கனளவும் சமன். இது நேரடியாக விழாம் எழுத வேண்டிய தேவையில்லை, 2ம் நிறை சமன். ஆகவே அதில் இருந்து அந்த குட்டியின் கனளவு A × H0 - H. இதுகளெல்லாம் உண்மையாக நாங்கள் நல்ல தெளிவாக ஞாபக சக்தியை வச்சிருக்கணும். ஏன் இது பாரான கேள்விகள் அடிக்கடி நீங்கள் அண்மை காலத்தில் கேள்விகள் கூடுதலாக வந்துருக்கு, எடுத்து பார்க்க தெரியும். இப்போ திருப்ப வருதண்டா அதில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டியதும் கொண்ட கடமை. அப்போ இந்த காலத்துக்குள்ள நீங்கள் அதைத்தான் செய்யணும். புதுசாக படிக்கிறதுன்றதை விட இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் கூடிய அளவு பெறணும் என்றால் அதில் உள்ள நுணுக்கங்களை கவனம் எடுக்க வேண்டியது. ஆகவே அதிலிருந்து நேரடியாக இதை விட சொல்ல முடியும், ஒன்றும் எழுத தேவையில்லை. விளங்குறதுக்கு தான் இதை தரப்பட்டக்கூடிய இதை எழுத தேவையில்லை. ஆகவே இந்த வகையில் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த கேள்விக்கு வருவோம். வழியில் விழும் கோள மழைத்துளியொன்றின் முடிவு வேகம் V0 ஆகும். தொடர்படத்தி டியும் அதே ஆரையும் உடைய லேசான கோளம் ஒன்று. வழியில் முடிவு வேகம். இப்போ வழியில் விழும் கோள மழைத்துளி முதல் அதே 2வது சொல்லியிருக்கு அதே ஆரையுடைய லேசான கோளம் ஒன்று. வழியில் முடிவு வேகத்தை பற்றி தொடர்படத்தி டியும் அதே ஆரையுடைய. ஆகவே உங்களுக்கு தெரியும் முடிவேகம் என்றது எங்களுக்கு V முடிவேகம் 2r² g ρ - சிக்மாங்கில் 9η என்று தெரியும். எங்களுக்கு ஆரையோ பிசுக்குமை குணகமோ மாறாது. ஆகவே இங்கே தெரிய வேண்டிய விடயம் அந்த முடிவு வேகம் அடர்த்திகளின் வித்தியாசத்துக்கு வீத சமனாக இருக்கும். அடர்த்திகளின் வித்தியாசத்துக்கு வித்தியாசம் முதலாவது ஐடியா. அப்போ அந்த வகையில் அடர்த்திகளின் வித்தியாசத்துக்கு வீத சமனாக இருக்குமெண்டா V0 நேர்வித சமன் அந்த திரவத்தின் அடர்த்தி மைனஸ் வெளியில் உள்ள பாயின் அடர்த்தி. ஆனால் இங்கே வழியின் தொடர்படர்த்தி தந்திருக்கு டி ஓண்டு. ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டியது இப்போ இதில் உள்ள விடைகளில் இருந்து தெரிவு செய்யக்கூடிய தன்மை எப்படி இருக்கு. இப்போ இந்த கோளத்தின் வேகம் எப்படி வரப்போகுது? ρ மைனஸ் ஆரம்பத்தில் நீர் மழைத்துளி, அப்போ ρW மைனஸ் ρAr. ρAருக்கு பதிலாக D0 ρW என்று யோசிக்கலாம். சரியா? அதே மாதிரி இப்போ இதுக்குள்ள தொடர்படத்தி டின்னு தந்திருக்கு. அந்த வகையில் இந்த 5 விடையில் மைனஸ் என்றது ப்ளஸ் என்றது வேற வாய்ப்பு இல்லை. அப்போ ப்ளஸ்ஸுகளை வரையலாது. அப்போ இந்த விட வரையலாது, இந்த விட வரையலாது, இந்த விட வரையலாது. ப்ளஸோட சாத்தியம் இல்லை. அந்த வகையில் இந்த 3ஐயும் உடனடியாக நீக்கலாம். ப்ளஸோட வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆகவே 2ஐயும் 3ஐயும் எடுத்து பார்த்தா சரியா, அதில் உங்களுக்கு 2 டியாக இருக்குது, V0 ஆக இருக்குது. ஆகவே அதுக்கும் சாத்தியம் இல்லை. அதில் நாங்கள் மாறி இல்லாமலும் வண்ணோ கீழே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே இதுக்குள்ள பொருத்தமான விட 2ஆவதாக இருக்குது. சரி, அதில் நாங்கள் 1 - D0 போட்டு என்ன சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியுது நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் நீக்கி கொள்ளலாம். ஆகவே 2ஆவது விடை வரக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இதை நாங்கள் எழுதி பார்க்கணும் என்றால் இதெல்லாம் எழுதாமல் பார்க்கலாமோன்றதை கவனம் எடுங்க. ஆகவே இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது முடிவகத்துக்கான கோவை தெரியும். இதில் இருந்து V நேர்வித சமன் ρ மைனஸ் சிக்மா. இப்போ வழியில் விளைவுல தான் V0, வழியில் அந்த துளியின் நீர்த்துளி, ஆகவே ρW. வழியின் அடர்த்தி
தொடர்படத்தி டி நோட்னு தந்திருக்கு. அப்போ டி நோட் ரோ டபிள்யூ அதின் அடர்த்தி. அதே மாதிரி அந்த கோளம் பிஎன் எடுப்போம், அதின் தொடர்படத்தி டி. ஆகவே டி இன்டு ரோ டபிள்யூ தான் அதின் அடர்த்தி. வழியின் அடர்த்தி டிஓ டிடபிள்யூ. ஒன்றை ரெண்டால் பிரித்தா எங்களுக்கு இதில் இருந்து விக்கான கோவை கிடைக்கின்றது. ஆகவே அந்த பெறுமதி எங்களுக்கு இலகுவாக பெறக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு வினாவுக்கு செல்லும் பொழுது, கிடை அச்சை பற்றி நிலைக்குத்தாக சுழலக்கூடிய ஆரையுடைய கரடான மேற்பரப்பையுடைய உருளை ஒன்றின் மேற்பரப்பு வழியே உருவில் காட்டப்பட்டவாறு எம் துணிவுடைய எலியொன்று மாறா கதியுடன் மேல் நோக்கி பயணிக்கின்றது. எலியொன்று பயணிக்குது. ஆனால் அச்சு சார்பாக எப்போதும் எலி கிடையுடன் தீட்டா கோணத்தில் உள்ளது. அச்சினால் உருளை மீது ஏற்படுத்தப்படும் உராய்வு முறுக்கம், இந்த அச்சினால் உராய்வு முறுக்கம். அப்போ எலி கொடுக்குற முறுக்கத்துக்கு எதிரான முறுக்கத்தை அந்த அச்சு கொடுத்தால் அது அந்த இடத்துலேயே இருக்கப்போ எதிரான முறுக்கம். அப்போ எலி கொடுக்குற முறுக்கம் என்ன, அதில் நிறைய நான் குறிச்சிருக்கிறேன் எம்ஜி. அதை நீட்டினா இந்த சுழற்சி அச்சிலிருந்து விசை தர செங்குத்து தூரம். ஆகவே விசை தர செங்குத்து தூரம் என்று எடுத்தால் எங்களுக்கு வரப்போது இது ஆர் கொஸ்டீட்டா. அப்போ எம்ஜி இன்ட்டு ஆர் கொஸ்டீட்டா தான் எலி கொடுக்குற முறுக்கம். அதுக்கு எதிரான முறுக்கத்தை அந்த அச்சாணி, அதாவது அச்சினால் உருளை மீது ஏற்படுத்தும் உராய்வு முறுக்கம் ஏற்படுத்தினால் அது அதே இடத்துல இருக்க போகுது, எதிரான முறுக்கம். ஆகவே இந்த எலியால் கொடுக்குற முறுக்கம் எம்ஜி ஆர் கொஸ்டீட்டாவாக இருக்க போகுது. அதுதான் உராய்வு முறுக்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே அதில் இருந்து நாங்கள் எம்ஜி ஆர் கொஸ்டீட்டா செங்குத்து தூரம் எம்ஜி இன்ட்டு ஆர் கொஸ்டீட்டா என்பது கிடைக்கின்றது. ஆகவே இந்த மாதிரி, அதாவது எலியால் கொடுக்குற முறுக்கத்துக்கு எதிரான முறுக்கத்தை இந்த அதாவது உருளை ஏற்படுத்தினால் அது எலி ஏற அந்த இடத்துலையே இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். நாங்கள் மீன் தாங்கி ஒன்றின் முன்பகுதியில் உள்ள கண்ணாடி தட்டின் தடிப்பு 9 சென்டிமீட்டர். கண்ணாடி குட்டிக்கு முன் வழியில் பூச்சி ஓ ஒன்று உள்ளது. இந்த பூச்சி ஓ இருக்குது. நீரில் உள்ள மீனுக்கு பூச்சியின் தோற்ற இடப்பெயர்ச்சி புள்ளி ஓவில் இருந்து, இப்போ நீரில் உள்ள மீனுக்கு இதுன்ற தோற்ற இடப்பெயர்ச்சி. இப்போ ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிய வேணும். இப்போ நாங்கள் நீருக்குள்ள ஒரு மீனை மேலேருந்து பார்த்தா நீர் மிதந்து தெரியும். அந்த மீன் மிதந்து தெரிய போகுது, பிம்பம் மேலே தெரியும். அதே மாதிரி நாங்கள் நீருக்குள்ளேருந்து வழியில் உள்ள பொருளை பார்த்தா அது உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை விட பின்னுக்கு தான் இன்னும் இருக்குது, அதே இடத்துல இருக்குல்ல, அதுக்கு பின்னுக்கு. ஆகவே எங்களுக்கு இப்போ கண்ணாடி குட்டியிலையோ அல்லது நீருக்குள்ளேயோ இந்த பூச்சி அவதானிக்கையில் இந்த ஓண்ட நிலையை தாண்டி இஞ்சால வர்றதுக்கான வாய்ப்பு தான் கூட. ஆகவே நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஐதான ஊடகத்தில் உள்ளதை அடர்ந்த ஊடகத்திலேருந்து பார்க்குறோம். அப்போ தேறியதாக அடர்ந்த ஊடகம் தான். ஆகவே விலத்தி தான் வரப்போகுது, நோக்கி வர முடியாது. ஆகவே இதுக்குள்ள எது சாத்தியமான விடை என்றதை நாங்கள் இப்போ நாங்கள் முதலாவது இந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து பார்க்குறேன்னு எடுத்தால் கண்ணாடி சார்பாக வழியை பார்க்க போகிறோம். அப்போ கண்ணாடி சார்பாக வழியின் முறைச்சுட்டி உண்மையாளத்துகள் தோற்றாளம் போட்டால் அதிலிருந்து கண்ணாடி சார்பாக பிம்பத்துக்கான தூரத்தை காணலாம். அந்த பிம்பத்தூரம் பின்னர் நீருக்குள்ளேருந்து பார்க்கல அந்த மேற்பரப்பிலிருந்து அந்த பிம்பத்துக்குரிய தூரம் நீருக்குள்ளிருந்து பார்க்கும்போது அதான் உண்மையான ஆழமாக இருக்க போகுது. அதுக்குரிய தோற்றாளத்தை கண்ட அந்த இடத்திலிருந்து அந்த தோற்றாளத்தை காணலாம். ஆகவே இடப்பெயர்ச்சியை காணலாம். இது ஒரு முறை, வேறு விதமாகவும் செய்யலாம். ஆகவே பாருங்கோ, என்ன மாதிரி நான் இதில் எடுக்கிறேன், 2 சென்டிமீட்டர் விலத்தி தோன்றும் என்றது எவ்வாறு என்றது பாருங்க. இப்போ 9 சென்டிமீட்டர் தூரத்தில் முதல் நான்
கண்ணாடியிலிருந்து பார்க்க போகிறோம். அப்போ கண்ணாடியிலிருந்து பார்க்குறேன்னு நாங்கள் எடுத்தால் கண்ணாடி சார்பாக வழியின் முறுகி சுட்டி உண்மையாளம் 9 தோற்றாளத்தை எக்ஸ் என்று போட்டுக்கணும். அதிலிருந்து தோற்றாளம் எங்களுக்கு என்ன கண்ணாடி சார்பாக வழிண்டேண்டா வழி சார்பாக கண்ணாடி தான் 3/2. அப்போ கண்ணாடி சார்பாகன்னா 2/3. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், அதை விட பின்னுக்கு தான் வரும்ன்றது கட்டாயம் தெரியணும். அது 27/2. ஆகவே பாருங்க, பூச்சி இந்த இடத்துக்கு தான். இப்போ இங்கே இருந்து பார்க்கல அந்த பூச்சி இருக்கிற தெரிஞ்ச இடம் இப்போ இங்கே வந்துட்டுது. அந்த தூரம் எவ்வளவு? நாங்கள் இதான் I1. அந்த தூரம் எங்களுக்கு கிடைக்குது 13.5 சென்டிமீட்டர் தூரத்தில் கிடைக்குது. இதுதான் முதல்ல 27/2 13.5. இப்போ திருப்பி அங்கே நீருக்குள்ளே வருவோம். நீர்லேருந்து இப்போ கண்ணாடிக்குள்ளே பார்த்தா இப்போ நீருக்குள்ளே இருக்கிறதுக்கு இதுதான் பொருள் தூரம். இந்த I1 தான் பொருள் தூரம். அதாவது 13.5 9 மொத்தமான தூரம். அதான் உண்மையாளம். தோற்ற ஆழத்தை காணப்போகிறோம். எங்கே? நீர் சார்பாக நாங்கள் கண்ணாடிக்கு பாவிக்க போகிறோம். நீர் சார்பாக கண்ணாடிக்கு. ஆகவே நாங்கள் நீர் சார்பாக கண்ணாடிக்கு பார்த்தா உண்மையாளம் 9 + 27/2 அதாவது இல்லாட்டி 13.5 கீழ் தோற்றாளம். ஆகவே இந்த தோற்றாளம் நாங்கள் இதில் இருந்து முறுச்சுட்டி என்ன WGNGயை உங்களுக்கு தெரியும். WGNG என்றா NG NW NG 3/2 NW கீழண்டா மாறி வரும் 3/4. ஆகவே விரும்பினா நேரடியாக உங்களுக்கு 9/8 தெரிஞ்சால் என்ன சிறப்பு. 9/8 அதான் இவ்வளோத்தையும் நாங்கள் சுருக்க 45/2y. அந்த வகையில் y 20 சென்டிமீட்டர்னு கிடைக்கின்றது. அப்போ 20 சென்டிமீட்டர் என்றால் எங்களுக்கு இப்போ வந்துடுது, இந்த இடத்துல பூச்சி வந்துடுது. ஏன்னா இதுதான் இறுதியான பூச்சியின் நிலை. இந்த இடத்துக்கு 20 சென்டிமீட்டர். ஆகவே 9 எங்களுக்கு இருந்தது, அதாவது முதல் இருந்தது. அப்போ இதில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இடப்பெயர்ச்சி அடையுது? அப்போ 2 சென்டிமீட்டர் தூரம் ஆரம்பத்தில் இருந்து இடப்பெயர்ச்சி அடைய போகுது. அதாவது 2 சென்டிமீட்டர் தூரம் விலத்தி தோன்ற போகுது. சரி, அதுலேருந்து 20 முதல் இருந்தது 18, இந்த 9 18 இப்போ 20க்கு வந்த 2 சென்டிமீட்டர் விலத்தி தோன்றும். ஆகவே இவ்வாறான கேள்விகளை என்ன மாதிரி இன்னும் சுருக்கமாக செய்யலாம். முதல் விலத்தி தோன்றும் என்ற கருத்து எவ்வளோ விலத்து முதலாவது சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு அடுத்த சந்தர்ப்பம் என்ன கிட்ட வருமா? இப்போ முதலாவது சந்தர்ப்பம் 13.5 அதை கொண்டு அடுத்தது அதுக்கு முன்னுக்கு தான் வரப்போகுது. இப்போ 13.5 எவ்வளோ தூரம் முதல் விலத்தினது, திருப்பி எவ்வளவு நோக்க போகுது என்றதை அது சார்பாக பார்க்கலாம். தேறியதாக விலத்தி இருக்குமென்றது தெரிஞ்சிருக்கிறது சிறப்பான. அடுத்ததாக உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கையில் பையொன்றுடன் மனிதன் கரடான கிடையான தளத்தில் ஓய்விலிருந்து சீரான ஆர்முடுகளுடன் முன்னோக்கி செல்லுகின்றான். இயக்கத்தை ஆரம்பித்து டீ நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒப்பமான தளத்தில் புகுகிறான். மேலும் டீ நேரம் வரை தளத்தின் வழுக்கி சென்று பின்னர் அவனது கையில் இருந்த பை விழுகிறது. மேலும் டீ நேரம் வரை ஆரம்பத்திலிருந்து மனிதன் இயக்கத்துக்கான வேக நேர விரைவு பாருங்க. முதல் மனிதன் ஓடி வாரான், ஓய்விலிருந்து ஆர்முடுகிறான், அங்கால ஒப்பமான பாதைக்குள்ள வந்துட்டான். அப்போ ஆர்முடுகிறதுக்கு உராய்வு அவசியம். அங்கால அவரால் ஆர்முடுக முடியாது. ஆகவே பெற்ற வேகத்தோட போகிறார், டீ நேரத்துக்கு போகிறார். அதுக்கு பிறகு அவற்றை பேக் விழுது. பேக் விழுந்தால் என்ன செய்யும்? பேக் அதே வேகத்தோட இயங்க பிடிக்கிறது. அப்போ அவர் என்ன செய்வார்? வேகம் குறைவாரா? உந்த காப்பு தத்துவப்படி உங்களுக்கு தெரியும். ஆரம்ப உந்தம், அதாவது மனிதனும் அந்த அவருடைய பையும் சேர்ந்த உந்தமும் திருப்பி விழுந்தா பிறகு மனிதனும் பையிൻ്റെ உந்தமும் மாறக்கூடாது. ஆகவே அந்த பையின் திணிவு அதே வேகத்தோட வெளியேறினா மனிதனும் அதே வேகத்தோடு போவான். ஆகவே அவருடைய வேகத்தில் அதுக்கு பிறகு மாற்றம் இருக்காது.
அதே வேகத்துடன் போவார். திணிவு குறைஞ்சாலும் வேகம் மாறாத ஏன் உந்த காப்பு தத்துவம். ஆகவே எங்களுக்கு தெரியும் முதல் 6 முடுகுது, அந்த வகையில் முதலாவது விட சரி, இங்கே 6 முடுகுது. ஆனால் இங்கே தாண்டின உடனே அவற்றை வேகம் மாறாது. அப்போ வேகம் மாறாட்டி இது சரி. ஆனால் அவற்றை சூக்கேஸ் விழுந்தா பிறகு, அவற்றை பை விழுந்தா பிறகு என்ன நடக்க போகுது? அதுக்கு பிறகும் வேகம் மாறக்கூடாது. இங்கே வேகம் திடீரென குறைஞ்சிட்டுது. இப்போ அனைவரும் இருக்கிற திடீர்வு குறைஞ்சால் அதாவது வேகம் குறையுமா கூடுமா? இப்போ இதா இல்லாட்டி இதாண்டு பேர் அந்த ரெண்டும் வராதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்கும் அதே உந்த காப்பு தத்துவப்படி அது விட்ட வேகத்தில் மாற்றம் இருக்காது. ஆகவே 3வது விடை எங்களுக்கு கிடைக்குது. அதாவது முதலாவது சந்தர்ப்பம் 6 முடுகிறார், ஒப்பமான தளத்துக்கு போன பிறகு மாறா வேகத்தோட போகிறார், அடுத்த டி நேரத்தில் விழுகுது, விழுந்தா அதுக்கும் அதே வேகத்தோட போகுது, இவரும் அதே வேகத்தோட போவார். காரணம் உங்களுக்கு உந்த காப்பு தத்துவத்திலிருந்து புரியக்கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த வகையில் 3வது விடையாக அமைய போகின்றது. அடுத்தது திரிசியமானியிலுள்ள யாவும் சரியாக செப்பம் செய்யப்பட்டிருப்பின் பின்வருவற்றை இது உண்மையற்றது. முதலாவது நேர்வரிசையாக்கியுள்ள பிளவு நிலைக்குத்தாக இருக்கு. இப்போ நீங்கள் முதலாவது செய்வீங்கள் பிளவை ஒடுங்கியதாகவும் நிலைக்குத்தாகவும் செய்யப்படும். ஆகவே யாவும் செப்பம் செய்யப்பட்ட நிலையில் பிளவு நிலைக்குத்தாக இருக்கும் என்ற கூற்று சரியானது. நேர்வரிசையாக்கியில் உள்ள பிளவிற்கும் அதன் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரம் வில்லையின் குவிய தூரத்தை தரும். நாங்கள் தொலைக்காட்டினூடாக இந்த பிளவை நோக்கி நேர்வரிசையாக்கின நீளத்தை தான் செப்பம் செய்வோம். எவ்வாறு? அந்த பிளவின் பிம்பம் அந்த வில்லையின் குவிய தூரமாக அந்த வில்லையிலிருந்து குவிய தூரத்தில் இருந்தால் தான் அது நாங்கள் சமாந்தரமாக வரப்போகுது. அதிலிருந்து வெளியேறது தொலைக்காட்டியே சமாந்தரமாக வந்தடையும். ஆகவே இடைப்பட்ட தூரம் வில்லையின் குவிய தூரத்தை தரும் என்றது சரி. குறுக்கு கம்பி தொலைக்காட்டியின் பார்வை துண்டின் குவியத்தில் இருக்கு. தொலைக்காட்டி அதாவது பார்வை துண்டின் குவியத்தில் இருந்தால் தான் கண்ணை சமாந்தரமாக வந்து, அதாவது சமாந்தர கதிர்கள் வந்து பொருளினூடாக சென்று இந்த குறுக்கு விலையில் விழப்போகுது பிம்பம். அதிலிருந்து வெளியேறது கண் விலையினூடாக சமாந்தரமாக வரப்போ அது தூரம் குவிய தூரத்தில் இருக்கணும். ஆகவே குறுக்கு கம்பி தொலைக்காட்டியின் பார்வை துண்டின் குவியத்தில் இருக்கும் என்றது சரி. குறுக்கு கம்பியின் பிரகாசமான பிம்பத்தை பார்வை துண்டினூடாக அவதானிக்கலாம். இந்த குறுக்கு கம்பியின் பிரகாசம் இல்லை, பிளவின் பிரகாசமான பிம்பம்தான் நாங்கள் பார்வை துண்டினூடாக அவதானிக்க போகிறோம். பிளவின் பிம்பம் இந்த குறுக்கு வேலையில் விழப்போகுது, அதைத்தான் நாங்கள் அவதானிக்க போகிறோம். குறுக்கு கம்பியின் பிரகாசமான பிம்பம் என்பது பிழையான கருத்து. ஆகவே அந்த கூற்று தான் பிழையாக அமைகிறது. நேர்வரிசையாக்கி தொலைக்காட்டி ஆகியவைகள் அச்சுக்கள் ஒரே தளத்தில் இருக்கும். நாங்கள் நேர்வரிசையாக்கின்ற அச்சும் ஆனால் நேர்வரிசையாக்கி நிலையானது, தொலைக்காட்டி என்ன மற்றது அரிய மேசை ரெண்டும் ஒரே அச்சு பெற்றி சுழலக்கூடியதாக இருக்குது. இது அசைய முடியாமல் இருக்கும். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு இதில் 4வது விடைதான் உண்மையற்ற விடையாக இருக்க போகிறது. அடுத்ததாக மின் மோட்டார் ஒன்று 240 வோல்ட் வலு வளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சுருளின் தடை 4 ஓமும் நுகரும் மின்னோட்டம் 4 ஆம்பியரும் ஆகும். மோட்டாரின் திறன் என்பது உங்களுக்கு தெரியும், பயன்பட்ட வேலையெங்கில் செய்யப்பட்ட வேலை, பயன்பட்ட வேலையெங்கில் செய்யப்பட்ட வேலையாக இருக்க போதும். அப்போ பயன்பட்டது என்ன? வழங்கப்பட்ட வேலையில் வெப்பமாக விரியமாற வேலை I²R. அப்போ VI வழங்கப்பட்டது, அதில் I²R வெப்பமாக விரியமாகுது. மிச்சம்தான் என்ன வரப்போகுது? பயன்பட்டதாக இருக்கும். அதாவது VI மைனஸ் I²R கீழ் VI தர 100. ஆகவே நாங்கள் அந்த வகையில் இதில் விடைய நாங்கள் என்ன மாதிரி எடுக்கலாம் என்றது நேரடியாக பாருங்கோ, எங்களுக்கு வழங்கப்பட்ட திறன் என்றது VI மைனஸ் I²Rங்கில் VI. ஐய நாங்கள் மேலேயும் பூச்சியம் இல்லை என்று தெரியும். ஆகவே நீக்கும் பொழுது V மைனஸ் IRங்கில் V என்று எடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை எழுதாமலே எங்களுக்கு V மைனஸ் IRங்கில் V, ஆகவே 240 மைனஸ் IR 16, 240 மைனஸ் 16ங்கில் 240 தர 100
என்றதை நீங்கள் சுருக்காமல் இந்த விடையில் பார்த்து கூற முடியுமா என்றதை பாருங்கள். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு 224 240 ஆகவே 90 விட கூட வரும் என்று தெரியும். அந்த வகையில் 2 விட மிச்சதில் நீக்கலாம். அந்த வகையில் பார்த்தோன்னமே 93.33 வீதமாக இருக்கும். அதுதான் திறனாக இருக்கும். வழங்கப்பட்டதில் வெப்பமாக விரியமாற சக்தி போக மிச்சம் வரப்போது திறனாக இருக்க போது 93.33 வீதமாக இருக்கு. அடுத்ததாக இன்னொரு வினாவுக்கு செல்லும் பொழுது இது மிக இலகுவான விடையாக கேள்வியாக இருக்கின்றது. அலுமினிய கதிர்தொழிற்பாட்டின் போது பொஸ்பரஸ் உருவாதலுக்கான கரிச்சமன்பாடு பின்வருமாறு. இங்கு ஏபி என்பவை முறையே உங்களுக்கு தெரியும், தேய்வுக்கு முன்பும் தேய்வுக்கு பின்பும் அணு எண்ணும் அணு திணிவெண்ணும் மாறிலி. ஆகவே அந்த வகையில் அங்கே 30 இருக்குது, இங்கே 27 இருக்குது. ஆகவே எவ்வாறு இதை கரிச்சமன்பாட்டு எழுதலாம் என்று பார்த்தால் நீங்கள் 4 2 4 27 கூட்டினா 31, இங்கே 30 1 போட்டிருக்கு. இங்கே 4 2 இங்கே 2 எடுத்தால் 13 15 அங்கே 0 போடலாம். இப்போ இவ்வாறான நிலை எங்களுக்கு கிடைக்குது. அப்போ 4 2 இது ஒரு அல்ஃபா துணிக்கு என்று தெரியும். இது 1 0 அது ஒரு எண்ணாக இருக்க போகுது. ஆகவே அல்ஃபாவும் 0 1 எண்ணாகவும் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே 2வது விடையாக அமையுது. இது இலகுவான கேள்வியாக அமைக்கின்றது. அடுத்ததாக உலோக குற்றி ஒன்று வெப்பநிலை 30 பாசியில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்ந்திருக்கும் போது அதன் தோற்ற நிறை குறைவு W வண்ணம், வெப்பநிலை 50 பாசியாக இருக்கும்போது முற்றாக அமிழ்ந்திருக்கும் வழியாக கவனிக்க வேண்டியது தோற்ற நிறை குறைவு W2 ஆகும். உலோகத்தின் ஏக பரிமாண விரியத்திறன் அல்ஃபா, நீரின் உண்மை விரிதிறன் கேமாவும் ஆகும். W1 W2 என்னும் விகிதம். உங்களுக்கு தெரியும், தோற்ற நிறை குறைவேண்டது என்ன? அதுதான் மேலுதைப்பு. முதலாவது சந்தர்ப்பத்தில் 30 பாசியில மேலுதைப்பு, 2வது சந்தர்ப்பத்தில் 50 பாசியில மேலுதைப்பு. அப்போ மேலுதைப்பு அமிழ்ந்த கனளவு திரவத்தின் அடர்த்தி தரஜி, அதே மாதிரி 2வது சந்தர்ப்பத்தில். ஆகவே அந்த வகையில் 1 2ஆல் பிரித்தா இப்போ 50 பாசியை 30 பாகை சார்பாக கொடுக்கலாம். ஆகவே அந்த வகையில் நீங்கள் இதில் முதல் 30 பாசியில் இருக்குது. அந்த வகையில் எங்களுக்கு 30 பாசிலிருந்து 50 பாசிக்கு போகுது என்றால் எங்களுக்கு முதலாவது விடை சாத்தியமா என்றதை பாருங்க இதில். ஆகவே கவனிக்க வேண்டியது இதில் எங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பத்தில் மேலுதைப்பு சமன் தோற்ற நிறை குறைவு. ஆகவே 30 பாசியில் எடுத்தால் நாங்கள் இந்த மாதிரி எழுதலாம். V30 V ரோ 30 × G தான் நிறை W. 2வது சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு V50 ரோ 50 G தான் W2. ஆனால் இந்த V50 V30 சார்பாக கொடுக்கலாம். ஏனென்று V30 × இந்த V50 V30 சார்பாக கொடுக்கலாம். 1 2ஆல் பிரித்தா இந்த மாதிரி வரும், மிச்சத்தை நீக்கி கொள்கிறோம். அந்த வகையில் மேலே V30 ரோ 30 சரி, இந்த V50 V30 × 1 + 3α, ஏன் எங்களுக்கு கனளவு 3α தீட்டா. அப்போ 30லேருந்து 50 போனால் 20. அதேமாதிரி ரோ 50 போல ரோ 30 கீழ் 1 + கேமா தீட்டா. அப்போ மேலே போகும் 1 + கேமா தீட்டா 20. ஆகவே அந்த வகையில் W1 W2 1 + 20 கேமாவின் கீழ் 1 + 60 ஆல்ஃபா. ஆகவே இதில் கவனிக்க வேண்டியது தோற்ற நிறை குறைவேண்டது மேலுதைப்புக்கு சமன் என்றதை வழியாக புரிய வேண்டியது. 30 50
அப்போ 50க்கு போக 30 சார்பாக நாங்கள் அந்த கோவையை பெற்றால் இவ்வாறு அமையும். அடுத்ததாக இன்னொரு வினாவுக்கு செல்லும் போவோம். உருளை வடிவான வடி ஒன்றின் அடிப்பகுதி பரப்பளவே உடைய கிடைவட்டத்தட்டாகும். இத்தட்டின் ஆரை ஆறாகும் சர்வசமனான எண்ணிக்கையான வட்டத்துளைகள் உள்ளன. இவ்வடியின் அடர்த்தி ரோவும் மேற்பரப்பிழுவை தீயும் உடைய நீர் உள்ளது. இந்நீர் துளையினூடு வெளியேறாது இருக்குமாறு அதில் எடுக்கக்கூடிய நீரின் உயர் திணிவை பற்றி கேட்டது. நீர் வெளியேறாதவாறு இருக்கக்கூடிய, இப்போ நீர் வெளியேறாதவாறுண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சொல்லப்பட்ட விடயம் புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு வடி கீழே துளைகள் கணக்கு இருக்குது. அப்போ நாங்கள் நீரை விட விட அந்த துளைகள் அரைக்கோள வடிவத்தை எடுத்த கீழே உள்ள துளைகள் அதான் உறுதி, அதான் அந்த ஆரை என்னவா இருக்கும், மிகச்சிறிய அதின் ஆரை படிப்படியாக குறைஞ்சி மிகச்சிறிய ஆரை. மிகச்சிறிய ஆரை என்ன என்னென்ன அதில் உள்ள என்ன விளங்குறீங்கள்? அதான் உயர் அமுக்கம், அதான் உயர் நிறை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். ஆகவே பாருங்கள், இந்த கேள்விக்கு நாங்கள் எவ்வாறு இந்த முதலாவடி எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வடி நாங்கள் நீரை விடுறோம், அந்த துளைகளில் உள்ள ஒவ்வொரு துளையும் எடுத்து பார்த்தா கீழே அரைக்கோள புறையுருவாக இருக்க போகுது. அப்போ ஏச்சு உயரத்தை மட்டும் அது அந்த சந்தர்ப்பத்தில் அரைக்கோள புறையுருவாக வருது. இப்படி பல துளைகள் இருக்குது, என் துளைகள் இருக்குது இந்த கீழே வடியில். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த திரவ துளியின் உள் பக்கத்தில் உள்ள அமுக்கம் வளிமண்டலம் π + H ρg உள்ள அமுக்கம், வெளியில் உள்ள அமுக்கம் π. அப்போ நேரடியாக இந்த கோவையும் எங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும். H ρg தான் அந்த 2T/R இருக்கு. மிக அமுக்கம் 2T/R தரப்படும். இப்போ திரவ துளியின் உள்பக்கம் π + H ρg, வெளிப்பக்கம் π, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் H ρg, அதான் 2T/Rக்கு சமம். அதை எடுத்துக்கொள்ளுவோம் முதலாவது. அடுத்த கட்டம் அந்த உருளையின் திணிவு, உருளைக்குள்ள உள்ள நீரின் திணிவு, அதாவது குறுக்கிட்ட ரப்பு தர H, அந்த கனளவு. மற்றது ஒவ்வொரு அரைக்கோளத்தின் ஒரு கோளத்தின் கனவு 4 π இருக்கணும், அரைக்கோளத்தின் கனளவு 2 π இருக்கணும். அதிൻ്റെ n டைம்ஸ் n துளிகள் இருக்கு. அப்போ n துளிகள் அந்த கனளவு மொத்த கனளவு விளம்பரம். ரெண்டையும் நாங்கள் தொடர்படுத்தி விட்டால் சரி, இதுதான் ஐடியா. ஆகவே அந்த வகையில் பாருங்கோ, நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் என்ன, மிக அமுக்கம் டெல்டா பி, அதாவது குமிழிக்கு, அதாவது திரவ துளிக்கு குறுக்கியான மிக அமுக்கம் டெல்டா பி = 2T/R, உள்ளுக்குள்ள உள்ள அமுக்கம் π + H ρg, வெளியில் π = 2T/R. ஆனால் உங்களுக்கு இந்த கோவை நேரடியாக சொல்ல தெரியும், H ρg = 2T, இப்படி எழுதி மெனக்கட வேண்டிய தேவையில்லை. இது அடிக்கடி நீங்கள் நல்ல பரிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு திரவ இதே மாதிரி பல கேள்விகள் பாசிபிளோடி வந்திருக்கு முந்தி. ஆகவே அந்த H ρg தான் 2T/R. அப்போ H ρg 2T/R எடுக்க வேண்டிய நீரின் உயர்த்து நீவு எங்களுக்கு m எடுத்தால் நான் mg நிறையத்தான் சாம்படுத்தணும், ஜி போட இல்லை. இந்த அதுக்குள்ள உள்ள உயரம் ஏச்சால வார கனளவு என்ன a × h, அதோட ரோ பெருக்கினா அதான் அந்த கனளவு. திரவ துளிகள் என்ற கீழே உள்ள அரைக்கோள உறுதி, அதான் உயர்த்து நீவு. அந்த நேரத்தில் அதுக்கு மேலே விட்டால் உறுதியில் உடைஞ்சு சமல் அடைஞ்சு ஒடிஞ்சு வெளியேறிடும். ஆகவே 2 π கனன் ரோ × n துளிகள். நான் இதில் பாருங்க, H ρ இங்கேயும் H ρவை எடுத்துருக்கு. இதுலேருந்து H ρவை எடுத்தால் எங்களுக்கு H தரையில்லை. ஆகவே H ρக்கு பல 2T/Rg. அப்போ 2T/Rg என்று போடுறேன் இதில் H ρக்கு பல, மற்றது அப்படியே போட்டிருக்கு. அப்போ இதுதான் எடுக்கக்கூடிய நீரின் உயர் திணிவு, நிறைய சமப்படுத்துகிறோம். ஆகவே உயர் திணிவு எங்களுக்கு கிடைக்க இவ்வாறு எங்களுக்கு வருது. அப்போ இவ்வாறான கேள்விகள் பார்த்தோன்னு சில நேரம் ஏதோ ஒரு கடினத்தன்மை மாதிரி இருக்குது. நீங்கள் சரியாக படத்தை கீறி அது அந்த ஐடியா தைச்சில் வெராட்டி அந்த படத்தை கீறினா அதில் இருந்து உங்களுக்கு அந்த ஐடியாக்கள் வரவழிக்கிடும். சும்மா அதுலேயே கேள்வியை வாச்சிட்டு சில நேரம் எங்களுக்கு அந்த அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை என்னென்று இதை தொடர்படுத்தலாம்ன்ற ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதுகளுக்கெல்லாம் படத்தை கீறுங்க. படத்தை கீறினோட உங்களுக்கு எப்போ உயர்த்தணிவு நீரை விட விட அந்த ஐடியா வரவழிக்கிட்டு. இப்போ முதலே கீறி பழகி இந்த பயிற்சி எடுக்க இப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் கீறாமலே மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.
ஆகவே இந்த இடங்களில் நாங்கள் சில கேள்விகளை செய்யும் பொழுது மாணவர்கள் நீங்கள் நிச்சயமாக அந்த மாடல் நீங்கள் அதை என்ன மாதிரி என்றதை வடிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அந்த வகையில் நீங்கள் கவனம் எடுத்தால் எவ்வாறான சிக்கலான கேள்வி உங்களுக்கு படித்த விடயம் தான் நாங்கள் எக்ஸாமுக்கு வருது, புதுசாக ஒன்றும் இல்லை. அப்போ படித்த விடயத்தை எவ்வாறு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல எதை கொண்டு சேர்க்க போகிறீங்க ரெண்டு தான் நாங்கள் தேவை. அப்போ அந்த நேரத்தில் நல்லா வரணும், உடனடியாக அந்த ஐடியா வரணும் வேண்டாம், அதான் பயிற்சி இருந்தால் டக்குன்னு வந்து சேரும். இல்லாட்டி அது இது என்னென்னு இந்த ஐடியா எடுக்கிறேன்னு தெரியாமல் நிலை வரும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் இன்னும் முறை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.